எல்லையில் மனித நடமாட்டம் குறைந்த அந்த ஓலை குடிசைதான் கவிதாவின் உலகம். அவளுக்கு தாய் தந்தை கிடையாது. திருமணமான புதிதில் கணவன் வெளியூருக்கு பிழைக்கச் சென்றான். ஆரம்பத்தில் ஓரிரு கடிதங்களும் பணமும் வந்தன. ஆனால் கடந்த ஒரு வருடமாக அவனிடமிருந்து எந்த செய்தியும் இல்லை. அவளது தனிமை அவளை கொன்றது என்றால் அவளது ஏழ்மை அவளை சிதைக்கத் தொடங்கியது. அண்டை வீட்டார் அவளை ஒரு பாரமாகவே பார்த்தனர். அனாதையாக இருக்கும் அவளுக்கு யார் உதவி செய்வார்கள்? ஓர் பெரியவன் செழியனிடம் வாங்கிய கந்துவட்டி கடன் மலை போல வளர்ந்து நின்றது. வட்டி கட்டவில்லை என்றால் குடிசையை பிடுங்கி விடுவேன் என்ற மிரட்டல் ஒவ்வொரு நாளும் அவளது தூக்கத்தை கெடுத்தது. ஏழ்மை அவளது கௌரவத்தை மெல்ல மெல்ல அரித்துக் கொண்டிருந்தது. பணம் இல்லை என்றால் மானம் போகுமே என்ற பயத்தில் அவள் ஒரு நாள் செழியனின் பண்ணை வீட்டு வாசலில் நின்றாள். பண்ணை வீட்டு திண்ணையில் செழியன் தனது அதிகார தோரணையில் அமர்ந்திருந்தான். அவரைச் சுற்றி இருந்த அந்த பெரிய தூண்களும் அவனது மௌனமும் ஒருவிதமான பயத்தை அந்த இடத்தில் உருவாக்கியிருந்தது. கவிதா நடுக்கத்துடன் அவன் முன்னால் நின்றாள். அவளது கைகள் ஒன்றோடொன்று பிணைந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. ஐயா, வட்டி கட்ட கொஞ்சம் அவகாசம் வேணும் என அவள் கெஞ்சிய போது அவளது குரல் தழுதழுத்தது. ஆனால் செழியனின் கண்கள் அவளது வறுமையையோ அவளது கண்களில் தெரிந்த கண்ணீரையோ பார்க்கவில்லை. அவரது பார்வை கவிதாவின் மேனியில் படர்ந்திருந்த அந்த இளமை அழகை ஒரு வேட்டைக்காரனைப் போல அளவெடுத்தது. அவன் மெல்ல தனது வெற்றிலையை துப்பிவிட்டு ஒரு வக்கிரமான புன்னகையை உதிர்த்தான். வட்டி கட்ட அவகாசம் எல்லாம் தர முடியாது கவிதா. ஆனா உன்னோட இந்த கடனை ஒரே ராத்திரியில் தள்ளுபடி செய்ய என்கிட்ட ஒரு வழி இருக்கு என அவன் இழுத்த போது கவிதாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அவன் குரலில் இருந்த அந்த விசித்திரமான ஆசை அவளை திடுக்கிட வைத்தது. இன்றிரவு மட்டும் யாருக்கும் தெரியாம அந்த ஏரிக்கரை தோட்டத்து வீட்டுக்கு நீ வரணும். அந்த ஒரு ராத்திரி மட்டும் நீ எனக்காக ஒதுக்குனா உன் கடனை நான் மொத்தமா அழிச்சிடுவேன் என்றான். செழியனின் அந்த வார்த்தைகள் அந்த சூனியமான காற்றில் ஒரு ஈட்டி போல வந்து கவிதாவின் நெஞ்சில் தைத்தன. கவிதா அதிர்ந்து போனாள். அவளது கண்கள் கலங்கி பார்வை மங்கியது. கத்த வேண்டும், அவனை துப்ப வேண்டும் என்று அவள் உள்ளம் துடித்தது. ஆனால் அவளது ஏழ்மை, அவளை அனாதையாக்கி வைத்திருக்கும் அந்த வறுமை அவளது தொண்டையை இறுக்கியது. ஊரில் தனக்கென்று யாரும் இல்லாத நிலை அவளை ஒரு அடிமையைப் போல தலை குனிய வைத்தது. அவள் மெல்ல தன் தலையை கவிழ்ந்து கொண்டாள். அந்த மௌனம் அவளது சம்மதம் அல்ல, அது ஒரு அனாதை பெண்ணின் கையறு நிலை. செழியன் அதை தனது வெற்றியாக பார்த்து சிரித்தான். ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் கவிதா ஒரு மாபெரும் தியாகத்தையும் ஒரு இரகசிய போராட்டத்தையும் மனதில் விதைத்துக் கொண்டிருந்தாள். அவளது அந்த தலைக்குனிவு பின்னாளில் செழியனின் அதிகாரத்தையே அசைக்கப் போகும் புயலுக்கான ஆரம்பமாக இருந்தது. நடுநிசி வேளை. ஏரிக்கரை ஓரம் இருந்த அந்த தனிமையான தோட்டத்து வீடு இருளில் ஒரு மர்ம கோட்டையைப் போல காட்சி அளித்தது. வெளியே சலசலவென மழை பெய்து கொண்டிருக்க அந்த சத்தம் கவிதாவின் இதய துடிப்போடு போட்டி போட்டது. அறையின் கதவு பூட்டப்படும் சத்தம் கேட்டதுமே கவிதாவின் உடல் லேசாக நடுங்கியது. செழியன் அவளை ஆக்ரோஷமாக நெருங்கினான். அவன் அருகில் வர வர அவரது அந்த முரட்டுத்தனமான ஆதிக்கம் கவிதாவை சுவரோடு ஒட்ட வைத்தது. அவரது கரங்கள் அவளது மென்மையான தோள்களை பற்றிய போது முதலில் பயந்து பின்வாங்கியவள் அடுத்த நொடி மௌனமாக தன்னை அவனிடம் ஒப்படைத்தாள். அது தோல்வி அல்ல, அவளது ஏழ்மை அவளுக்கு கொடுத்த ஒரே ஆயுதம் அந்த சரணாகதிதான். அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் இருவரது சுவாசமும் அந்த இடத்தையே ஒரு நெருப்பு காடாக மாற்றியது. செழியன் அவளை ஒரு பொருளைப் போல அணுகிய போது கவிதா அவனது ஒவ்வொரு தீண்டலையும் ஆழமாக உணர்ந்தாள். நீண்ட நாட்களாக அன்பிற்கும்
ஒரு ஆணின் அரவணைப்பிற்கும் ஏங்கிய அவளது தனிமை அந்த நொடியில் ஒரு தாகமாக மாறியது. இருவரது மேனியில் இருந்தும் வியர்வை முத்துக்கள் அரும்பி அந்த படுக்கையையே சொட்டு சொட்டாக நனைத்தன. மதனின் வியர்வை அவளது மேனியில் பட்டபோது அது அவளது இளமையை எரித்து சாம்பலாக்குவது போல இருந்தது. செழியன் அவளது மௌனத்தில் தன்னை தொலைத்தான். வியர்வையாலும் கனமான மூச்சுக்காற்றாலும் நிறைந்த அந்த அறையில் கவிதா தனது ஏழ்மையை ஒரு பக்கமும் தனது ரகசிய தாகத்தை ஒரு பக்கமும் வைத்து அந்த ராத்திரியை முழுமையாக அனுபவித்தாள். தன்னை ஆக்கிரமிப்பதாக நினைத்த செழியனுக்கு தெரியவில்லை, அந்த வியர்வை சொட்டும் நிமிடங்களில் கவிதா அவரது அதிகாரத்தையே தனது காலடியில் மண்டியிட வைத்துக் கொண்டிருந்தாள் என்று. அவளது ஒவ்வொரு அசைவும் அவளை அவமானப்படுத்துவதற்கு பதில் அவளுக்கு ஒரு புதிய துணிச்சலையே தந்தது. விடியற் காலையில் செழியன் எழுந்து தன் சட்டையை சரி செய்து கொண்டே, இப்போ உன் கௌரவம் எங்க போச்சு? கடனை தள்ளுபடி பண்ணிட்டேன், இனிமே உன் முகத்தை காட்டாதே, போய்க்கோ என்று கேவலமாக பேசினான். அவரது வார்த்தைகளில் ஒரு வெற்றி களிப்பு இருந்தது. ஆனால் கவிதா உடைந்து அழவில்லை. அவள் மெல்ல எழுந்து கலைந்த தன் கூந்தலை சரி செய்து கொண்டு செழியனின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். என் கௌரவம் போயிருக்கலாம் ஐயா, ஆனா உங்க கௌரவம் இப்போ என் கையில இருக்கு. இந்த ஊர் பெரியவர் ஒரு அனாதை பெண்ணை எப்படி பயன்படுத்தினானோ தெரிஞ்சா உங்க பதவி என்னாகும் என மௌனமாக ஆனால் உறுதியாக கேட்டாள். அந்த நொடி செழியனின் முகம் வெளுத்தது. அவமானப்பட வந்தவள் இப்போது அதிகாரத்தை கையில் எடுத்தாள். அந்த வியர்வை நனைத்த ராத்திரி அவளுக்கு ஒரு புதிய துணிச்சலை கொடுத்திருந்தது. அடுத்த சில வாரங்களில் ஊரே வியக்கும் வண்ணம் கவிதாவின் வாழ்க்கை மாறியது. செழியன் அவளது முன்னேற்றத்திற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இரகசியமாகச் செய்தான். கவிதாவின் குடிசை ஒரு ஓட்டு வீடாக மாறியது. ஊரில் அவளுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது. வெறும் உடல் தேவையாக தொடங்கிய அந்த பந்தம் செழியனை ஒரு குற்றவாளியைப் போல உணரச் செய்தது. எப்போதுமே தலை நிமிர்ந்து நடந்த செழியன் இப்போது கவிதாவை பார்த்தால் தலை குனிந்து சென்றான். கவிதாவின் ஏழ்மை அவளை வீழ்த்தவில்லை, மாறாக அவளது மௌனமே அவளுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தேடித் தந்தது. அவமானங்கள் எப்போதுமே ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய விடியலுக்கான ஆரம்பம் என்பதை கவிதா உலகுக்கு நிரூபித்தாள்.